திருமணம் பண்ண போறோம் அப்படின்னா இந்த லிமிட்டுக்குள்ள நீ வரம் தேடினாதான் கிடைக்கும். நீங்க ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்து வேணும்னு கேக்குறீங்க, அது உங்களோட ஆப்ஷன்லயே இல்ல, உங்களுடைய வரையறையிலேயே அந்த ஆப்ஷன் இல்ல அப்படின்னா நீங்க தேடிட்டே இருப்பீங்க, கல்யாணம் ஆகுது. ஓகேங்களா? ஆனா அவங்க ஜாதகம்னா என்ன நினைப்பாங்கன்னா, கல்யாணம் எப்ப ஆகும்னு போட்டிருக்குன்னு கேட்பாங்க. அதெல்லாம் போட்டிருக்காது. கல்யாணம் பண்றது பண்ணாதெல்லாம் அவங்கவுங்க கையில தான். ஓகேங்களா? கல்யாணம்னு ஒரு காலம் இருக்கு, அந்த காலம்ல நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஜாதகத்தை கொடுத்தா அதுலயே எழுதிடுறாங்கல்ல சார், அப் டு டேட். உனக்கு வந்து இத்தனை வயசுல நீ பிறப்ப, இத்தனை வயசுல நீ ஒரு பெண்ணா இருந்தா இத்தனை வயசுல பூப்படைவே. ஆமா சார். அதுக்கப்புறமா உனக்கு இத்தனை வயசுல திருமணம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஓபனா சொல்றீங்களே, உங்க ஜாதகத்தை கொடுத்து யாராச்சும் அந்த மாதிரி எழுதி கொடுத்திருக்காங்களா? அப்படி எழுதுனது எனக்கு எழுதின ஜாதகத்துல எழுதியிருக்காங்க எப்படின்னா, நான் இத்தனை மணிக்கு பிறந்தேன், நீ இப்படி இருப்ப, உன்னோட கேரக்டர் இப்படி இருக்கும், நீ வந்து 13 வயசுல பூப்படைவ, அதுக்கப்புறமா வந்து உனக்கு 22 வயசுல கல்யாணம் ஆகும், அதுக்கப்புறமா நீ வந்து 27 வயசுல வந்து உனக்கு ஒரு மாதிரி நோயால அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னோட ஏஜ் பை ஏஜ் அந்த ஜாதகத்துல எழுதி கொடுத்திருக்காங்க. 13 வயசுல ஏஜ் அட்டெண்ட் பண்றதுன்றது அதை எழுதுறதுக்கெல்லாம் ஜோதிடர் தேவையில்லமா? இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து இருங்கம்மா, புரிஞ்சுங்க. 13ல இருந்து 15 வயசுக்குள்ள ஏஜ் அட்டெண்ட் பண்றது அப்படின்றது அதை சொல்றதுக்கு ஜோதிடரே தேவையில்லை. ஓகேங்களா? நீங்க கோவக்காரரு, நீங்க ரொம்ப அமைதியானவர்னு பொதுவான கேரக்டர் சொல்றதுக்கு ஜோதிடர் எல்லாம் தேவையே கிடையாது. அதுக்கெல்லாம் ஜோதிடர் எல்லாம் தேவையே கிடையாது.